ரெக்கார்ட் ஆகுது. ஸோ ஃபைனலாக ரைடு கிளம்பியாச்சு. நம்மளோட லிட்டில் ரைடர்லாம் அவருக்கு வந்து ஸ்டே பண்ணிவிட்டு போயாச்சு. டைம் என்ன 12:50 ஆகுது. ஸோ எப்படி சொல்கிறதுனா பள்ளிக்கொண்டா ரீச் பண்ணோம் 3 o'clock. விஷ்ணு வந்து அப்படியே வந்து பிக் ஆகிக்கிறான்னு சொல்லிட்டான். அவ்வளோதான், கிளம்புறது தான். நம்மளோட 2 பைக் இருக்குது. போகலாமா ப்ரோ? கவி ப்ரோ அவர். ஸோ அப்படியே போகக்குள்ள நான் கண்டினியூ பண்ணுறேங்க. தயங்குறேன், ஷூ கழட்டிட்டு வேணா அதுக்கப்புறம் இது பண்ணிக்கலாமா? கொஞ்சம் நான் பண்ணிடுறேன் ப்ரோ. கண்ணாமை ஐஸ் மைக் கையால் பண்ணாதான் அவன் சந்தோஷப்படுவா. தண்ணி ரொம்பவே சில்லுன்னு இருக்கும், பார்த்து கண்ணே தெரிய மாட்டேங்குது. தண்ணி அம்புட்டு சில்லுன்னு இருக்கு ப்ரோ. சென்ட்ரல் ஸ்டாண்டர்ட் இல்லை ப்ரோ. ஆஹா ப்ரோ வாங்க விடுங்க தண்ணியில். ஐயோ பிடிச்சிருக்கு. கண்ணம்மாவை வாஷ் பண்ணுறது பிடிச்சிருக்கு. திஸ் இஸ் கண்ணம்மா. லாங் டைம் இஸ் ட்ராவல் கோயிங். கண்ணம்மாவும் ஹாப்பி, நானும் ஹாப்பி. எங்கே அடிக்கிறதுன்னு டார்ச்சே தெரியல. டார்ச் அடிச்சுட்டு தான் இது பண்ணணும். ஃபால்ஸ் சின்ன ஃபால்ஸ் தான், பார்த்துக்கோங்க. யாராச்சும் குளிக்கிறதுனா தாராளமாக வந்து குளிக்கலாம். கண்ணம்மா குளிச்சுட்டா திட்டிட்டு இருப்பா, ஏண்டா இந்த 2 மணி ராத்திரிலடா என்ன குளிப்பாட்டுறேன்னு. ஓகேங்க, நான் பைக் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். போலீஸ் யாராச்சும் இருக்காங்களா? ஒன்றுமே இல்லை. டீ கடையே மெயினாக இல்லை. பக்கா டீ கடை இல்லையே ப்ரோ. என்ன ப்ரோ? உள்ளே போகணும். இப்போ விஷ்ணு வந்து எங்கே இருப்பான்னு தெரியல. முன்னாடி போய் எங்கேயாச்சும் வெயிட் பண்ணலாம். ஏன்னா இங்கே வெயிட் பண்ணோன்னா சப்போஸ் போலீஸ் ஏதாச்சும் வந்தால் கேட்பானுங்க. போலீஸ் ஏதாச்சும் வந்தால் கேட்பாங்க, ஏன் என்ன பண்ணுறீங்கன்னு. அதனால் ஒரு ஓரமாக நிறுத்தி அவனுக்கு வேணால் கால் பண்ணி பார்க்கலாமா? ஏன் ப்ரோ? அப்படியே நிறுத்துங்க ஓரமாக. திஸ் இஸ் கண்ணம்மா. பைக் ஈகிளோ, இதோ பிளாக் ஈகிள். நம்மளோட ஃப்ரெண்டு ரீல்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஐ மீன் எதுக்கு முன்னாடினா கேமரா முன்னாடி. டேஷன் இங்கேருந்து ஒரு 100 meters தான் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம என்ன தப்பாக கைஸ் பண்ணுறோம், சும்மா ஒரு சின்ன ஃபோட்டோஸ் எடுக்கிறோம். நம்மளோட ஃப்ரெண்டு வர வரைக்கும் இங்கே வெயிட் பண்ண வேண்டியதான். இல்லை இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு வெயிட் பண்ண வேண்டியதான். அவன் வந்துட்டேன்னா அதுக்கப்புறமா நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேங்க. முன்னாடி யாரும் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆஃப். நம்மளோட ஃப்ரெண்டாக என்னன்னு தெரியல, நம்மளோட ஃப்ரெண்டு தான் இருப்பான். அந்த தற்கூரி தான் இருக்கான். அவனோட ஃப்ரெண்டு ஒரு பைக்கு தான் இருக்கா. இதுதான் கரெக்டாக 3 மணிக்கு வரதா? ஹாய் ப்ரோ, நைஸ் மீட் யூ. நான் 3 மணிக்கு எங்கே வர சார்? பள்ளிக்கொண்டா. சின்ன இதில் காமிக்குது. என்ன பண்ணுறா? பண்ணி வச்சுட்டு இருக்காளா தெரியல. இப்பயா அப்படி ஆகிட்டாரு. லொக்கேஷன் போகிற ஓரமாக நிறுத்துறா முதல்ல. ஏன் மயிரில் இருக்குது ஓரமாக? ஓ சாரி, பேட் வாய்ஸ். கேமரா இருக்குல்ல அங்கே. ஸோ லொக்கேஷன் போட்டுட்டு அதுக்கப்புறமா நான் போகும்போது வீடியோ கண்டினியூ பண்ணிவிட்டு போகிறேங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நினச்சாவே பயமாக இருக்குங்க. அதில் ஒருத்தர் மட்டும் தான் ஆர்வ கோளாறாக ஓட்டுவான். யாருன்னா அந்த ஆரன் போய் வச்சுருக்கான் பாருங்க. அவன் மட்டும் தான் ஆர்வ கோளாறாகவே ஓட்டுவான். மீது எல்லாரும் ஃபைன். நான்லாம் ஆர்வ கோளாறாக ஓட்ட மாட்டேன். நான்லாம் எப்பவுமே ஸ்லோவாக தாங்க. ஒரு இண்டிகேட்டர் போட்டு கட் பண்ணுறேன்னா பாருங்க லாரிக்காரன்.
ஸோ ஓகே அவ்வளோதான். ஸோ யாராச்சும் புதுசாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஷோன்ற வார்த்தையை அவாய்ட் பண்ணிக்கிறேன். யாராச்சும் புதுசாக இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த வரைக்கும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட ஃபேமிலியில் நீங்களும் ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ லவ் யூ ஆல் ஃபேம். டாடா பை பை. லவ் யூ. இல்லை அவனுக்கு என்ன சொல்லுவானுங்க தெரியுமா, போட்டால் எல்லாம் ஒரு இடத்துல போட்டுடலான்டான்னு வானுங்க. எனக்கு குளிர் வேறு அம்புட்டு குளிருது. என்னாச்சு போடுங்க போகலாம். நான் தான் ஃபஸ்ட்டு போடணுமா? பண்ணாமா? சாரிடா, நார்மலே ஊற்றுறேன். நான் டேங்க் ஃபில் பண்ணுறேங்க. ஜிபே இருக்குல்ல, டேங்க் ஃபில் பண்ணுங்க. தட்டி பார்த்தேன். குளிருது. ஜிபேவே காணும். லிட்டில் ரைடர் அப்பா ஆகிட்டாரு. 13 வந்துடும் போலையே லிட்டரு. கன்ஃபார்ம் வந்துடும். கேஸ் மேலே கேஸுக்காரனே நாங்கள் தான்டா. பில்லு நம்ம தான். அவருக்கு ஒரு 1400 ஆகுறோம். ஸோ இந்த 3 பைக்கு தாங்க ஆக்சுவலாக எங்கே போகிறோன்னு நான் போகும்போது சொல்லிட்டு போகிறேன். 3 பைக்கு தான் கிளம்புது. ஸோ மொத்தம் 2, 4, 5 பேர் போகிறோம். நமக்கு பில்லியன் இல்லை. லிட்டில் ரைடர் கவி ப்ரோ நம்மளோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு. உங்கள் பேர் என்ன ப்ரோ? அஜித். இவன் நீங்கள் யார் ப்ரோ? யார் உங்கள் பேர்? தற்கூரி. கிளம்புறது தான். டைம் என்னடா ஆகுது? 4:20 ஆகுது. 4:20 ஆகுது ஆக்சுவலாக டைம். 4:20. அதுக்கு ட்ரீட் வெயிட்டானா வைக்க மாட்டேங்கிறான். அவ்வளோதான். இப்போது நெக்ஸ்ட்டு டீ ஒன்று சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்புறது தான். ஒரு 80-90 க்ரூஸ் பண்ணிட்டு போனால் கண்டிப்பாக ஒரு 8 மணிக்கெல்லாம் போய் சேர்ந்துடலாம். இந்த ஸ்பீடில் போனோன்னா கரெக்டாக ஒரு 10 மணிக்கு தான் போய் சேருவோம். எங்கே போகிறோன்னு இன்னுமே சொல்லலை, சாரி கைஸ். இப்போ எங்கே போயிட்டு இருக்கோன்னா நம்ம கொல்லி ஹில்ஸ். ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஏர்பன் பெண்ட் இருக்கிற பிளேஸஸ் கொல்லி ஹில்ஸ். கொல்லி இஸ் கம்மிங் சோன். கொல்லிமலை ஃபஸ்ட்டு எடுத்த மொபைல் விளாக் பண்ண இடம்னு நினைக்கிறேன். அதுதான் இல்லை, அது பண்ணல. லாங் ட்ரிப்புன்னு போனது ஃபஸ்ட்டு நானும் என்னோடய விஷ்ணு ஃப்ரெண்டும் தான். அந்த இடம் தான் இப்போ போயிட்டு இருக்கோம். உண்மையாக ரியலி ஃபஸ்ட்டு போகும்போது செம்மையாக இருந்துச்சு. அதை கவர் பண்ணலாமேன்ட்டு தான் ஒரு 1 டே ரைடாக தான் பிளான் பண்ணோம். எத்தனை மணிக்கு கிளம்பணுன்னா அரௌண்ட் 12 மணிக்கு கிளம்பணும். இன்னுமே ஓட்டிகிட்டு தான் இருக்கும். கொஞ்சம் நம்மளோட ஃப்ரெண்டு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிட்டதுனால நான் 200 கிலோமீட்டர் தான் 200 கிலோமீட்டர் சொல்லி நினச்சி நான் சாதாரணமாக நினச்சிட்டேன். ஆனால் அந்த 200 கிலோமீட்டர்ஸ் வர்றதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டுன்னு எனக்கு இப்போ தான் தெரியுது. ஏன் எதனாலனா நம்மளோட லிட்டில் ரைடர் ஏன் என்னாச்சு அவ்வளோ ஸ்லோ போகிறோம், ஏன் எதனாலனா நம்ம ரொம்ப நாள் கழிச்சு ரைட் பண்ணுறோம்ல, அந்த ஒரு ரீசனுக்காக. ப்ரோ அவன் போயிட்டான் ப்ரோ, சீக்கிரமாக வா ப்ரோ லிட்டில் ரைடர் ப்ரோ. ஏன் தான் இப்படி பண்ணுறான்? நான் அப்பயே சொன்னேன் கோளாறுன்னு. ரொம்ப அடிபட்டுச்சா என்ன? ஏன்டா பொறுமையாக வர வேண்டி தானடா. ட்ரன்னு தான் இருக்குல்ல, பொறுமையாக வர வேண்டி தானே. என்னடா இப்படி பண்ணுறீங்கடி? பண்ணுறதே இதுதான் பிடிக்காம விஷயமே. பொறுமையாக வரோம். நீங்கள் பாட்டுட்டு இப்படி வந்தால்
கவி ப்ரோ இன்னொரு அதிகமாக பட்டுச்சு அவங்களுக்கு ப்ரோ. ரொம்ப பேண்ட் எல்லாமே கிழிஞ்சிட்டு. ஃபஸ்ட்டு ரைடே இப்படி பண்ணுறீங்களே நீங்கள். இருங்க ஒரு வண்டி தான் எனக்கு ஃபஸ்ட்டு ரைடே இப்படி என்னென்னா அந்த ட்ரன்னில் கட் பண்ணியிருக்கானுங்க, அப்படியே வாரி விட்டு வச்சேன்னு சொல்கிறானுங்க. மனசே கேட்கல. பைக் அவ்வளோ அடிபட்டிருக்கு. R15 சேடாக போதே ரைடே. மனசே கேட்கலங்க. அவனுங்களை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒன்று, நமக்கு நடக்கிறது ஒன்று. இப்போ தாங்க வாங்கினானே அந்த R15. நான் தான் சொன்னேன், ஃபஸ்ட்லேயே சொன்னேன் அவன் தான் கோளாராக ஓட்டுவான் பைத்தியம் மாதிரின்னு. மனசே கேட்கல. மெடிக்கல் ஏதாச்சும் இருந்தால் கூட கட்டு வாங்கிட்டு இது பண்ணிக்கலாம். இல்லை இல்லை அடி பட்டுச்சு, சேடாக இருக்கு சொல்லலாம். காய்ஸ் இங்கே பாருங்கள், ஒரு தற்கொரி கட்டி விட வரும், அதை வச்சு அப்படியே சுற்றி விட்டுருவேன். சுற்றிடலாம். ரெக்கார்ட் ஆகுதா? ஏன் பேச மாட்டீங்க? ப்ளட்டு மட்டும் நின்றுச்சுன்னா பிரச்சனை இல்லை. காலெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கட்டு போட்டுட்டு கவிவரும் செப்பல் தான் இவ்வளோ கலராக இருக்குது, பிளட் கலர். பைக் கிராச். புரியல ப்ரோ. ஷூ போட்டிருந்தா கண்டிப்பாக பட்டிருக்காது. ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருந்துச்சு இங்கே. நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கட்டு போட்டுட்டு அவ்வளோதான் கிளம்புறது. கவி ப்ரோ இஸ் டிப்ரெஷன். அரசினர் ஆரம்ப சுகாதார நிலையம் கூத்தாடிப்பட்டி. ஸோ ஏதோ அது கிராமம் என்னன்னு எனக்கு சரியாக தெரில. இங்கே கட்டு போட்டு அப்படியே கிளம்பிட்டோம். எவ்வளோ நேரம்னு தெரியல. மேப் பார்த்துட்டு நான் போகக்குள்ள அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணிவிட்டு போகிறேங்க. இங்கே 7 மணிக்கிட்ட ஆகிடுச்சு, 6:30 ஆகுது. எப்போ போய் ரீச் ஆகும்னு தெரில. நான் முடிஞ்ச அளவுக்கு ஃபன்னாக கொடுக்கலன்னா கூட உங்களுக்கு தெளிவாக கொடுக்க நான் ட்ரை பண்ணுறேங்க. ஓகே, டாடா, பை பை, லவ் ஆல். ஸோ எல்லாருக்கும் வெரி குட் மார்னிங் ஃபேம். என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக சொல்கிற அளவுக்கு இல்லை. ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருந்துச்சு. அதில் நம்மளோட 2 பிரதருக்கும் இன்ஜெக்ஷன் போட்டு கட்டு போட்டுட்டு அப்படியே வந்துட்டோம். இன்னும் இதுக்கப்புறம் அதை பற்றி நான் பெருசாக பேச விரும்பலை. நம்ம வந்து ரைடில் ஃபோக்கஸ் பண்ணலாம். எல்லாருக்கும் வெரி குட் மார்னிங். என்ன சொல்லணுன்னா, பைக் ஓட்டுற பீப்புள்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து சேஃபாக ஓட்டிக்கோங்க. மெயின் ஹெல்மெட் வேர் பண்ணிவிட்டு ஓட்டுங்க. ஸோ பெருசாக எந்த ஒரு அடியும் படல, பட்டு லைட்டாக சின்ன சின்ன கிராச்சஸ். பைக்குக்கும் கொஞ்சம் டேமேஜ் ஆச்சு. இன்னும் எனக்கு ஒரு மனசு வருத்தம்னா, புது பைக்கு அப்படி கிராச் ஆனதுனால அவனால் கொஞ்சம் கூட அப்செட் பண்ணிக்கவே முடியல. அந்த ஒரு ரீசனை எவ்வளோ வியூ கேப்சர் ஆகுதுன்னு தெரியல தான். ஆடியோ எவ்வளோ எந்த அளவுக்கு கிளியராக கேட்குதுன்னு எனக்கு தெரியல. இன்னும் கரெக்டாக 150 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. கரெக்டாக இன்னும் ஒரு 2 ஹவரில் போய்டுவோன்னு நினைக்கிறேன். கரெக்டாக டைம் பார்த்திங்கன்னா 7 o'clock ஆகுது. 7, 8, 9 மணிக்கு ரீச் ஆனால் கூட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முடிஞ்ச அளவுக்கு ஒரு நல்ல பிளேஸை கவர் பண்ணிவிட்டு வியூவை கிளம்பி வர வேண்டியதான். இதுக்கப்புறம் நான் அந்த சேடான மூமெண்ட்ஸை பற்றி நான் பேச விரும்பலை. இதுக்கப்புறம் என்ஜாய் பண்ணலாம். ஓகேங்களா? அவ்வளோதான். எல்லாருக்கும் வெரி வெரி குட் மார்னிங்கா.
வெரி எப்படி குட் மார்னிங். இன்றைக்கி வந்து மாட்டு பொங்கல்னு நினைக்கிறேன் ஃபேம். ஸோ இன்றைக்கி என்னென்னா புதன்கிழமையா இன்றைக்கி புதன்கிழமை. பொங்கல் நேற்று, அந்த மறுநாள் பொங்கல் எல்லாம் நல்லா போயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லோரும் பார்த்து பைக் சேஃபாக ஓட்டுங்க. வா ப்ரோ ஓட்டுங்க ப்ரோ. அவ்வளோ கஷ்டத்துலேயும் எப்படி அவங்களால என்ஜாய் பண்ண முடியுதுன்னு தெரியலங்க. பட் நானா என்னோடய பைக்கு கிராச் ஆகிருந்தால் சத்தியமாக மனசை விட்டுட்டு அழுதுட்டு இருப்பேன். அவ்வளோ கிராச்சஸுங்க பைக்கில், ஒன்றுமே பண்ண முடியாது. எந்த ஒரு பைக்கில் ஓசாக இருந்தாலும் நான் அங்கேயே அழுதுட்டு இருப்பேன். கண்டிப்பாக அவனோட மனசுலையும் அவ்வளோ ஃபீலிங் இருக்கும். என்ன பண்ணுறதுங்க, எல்லாம் அப்படி தானே. நான் அப்படியே கொல்லிமலை கிட்டே போயிட்டு நான் உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஸோ புது ஃபேன் யாராச்சும் பார்த்தீங்கன்னா மறக்காமல் எண்ட் வரைக்கும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானில் போட்டுக்கோங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு ஃபன் அண்ட் ஸ்வீட்டாக கொண்டு போகிறேன். நம்மளோட லிட்டில் ரைடர் ப்ரோ போகிறாரு, இன்னுமே விளாக் பண்ணல. அவரோட ஃபேமிலிக்கு என்ன பதில் சொல்ல போகிறாருன்னு தெரில. 80-90 க்ரூஸ் பண்ணுங்க, சீக்கிரமாக போயிடலான்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் மனுஷன் ரொம்ப ஸ்லோவாக வந்துட்டு இருக்காரு. குறுக்க அந்த மாதிரி சில தற்கூறு வயசெல்லாம் வந்தால் அதை பெருசாக கண்டுக்காதீங்க. திஸ் இஸ் கண்ணாமா. ஏன்னா காலையில் ஏன்னா எங்களுக்குனே வருவீங்களா எப்படி? திஸ் இஸ் ஹைவே வெரி பியூட்டிஃபுல்ங்க. வா திஸ் கண்ணாமா இஸ் லவ் யூ கண்ணாமா. வெரி வெரி நைஸ் வியூங்க. வியூ எந்த அளவுக்கு கேப்சர் ஆகுன்னு தெரியல. நம்ம கூட பிரதர் இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். திஸ் இஸ் கண்ணம்மாவுக்கு ஒரு பூ பறித்து வச்சா இன்னுமே அழகாக இருப்பா. என்ன பண்ணுறதுன்னு தெரில. 80-90 தான் க்ரூஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். இன்னும் 150 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. எந்த அளவுக்கு சீக்கிரமாக போய் ரீச் ஆகும்னு எங்களுக்கும் சரியாக தெரியல. நான் அப்படியே போகக்குள்ள இன்னும் கொஞ்சம் அப்படியே முன்னாடி போயிட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணிட்டு போகிறேன். ஓகே, டாடா பை பை. லவ் யூ ஆல். தேங்க்யூ ப்ரோ. வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. போதும் ப்ரோ. அவ்வளோ அழகாக இருக்கும். நம்ம இதோட ஃபுட்டேஜ் நான் லிட்டில் ரைடர்கிட்ட வாங்கி இதில் ஆட் பண்ணிடுறேன். எப்படி எடுத்துருக்காங்க, ஐ வில் எடிட்டிங் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். கடவுளே, எல்லோரும் நல்லா இருக்கணும். இந்த ரோட்டில் எப்போவோ ட்ராவல் பண்ண மாதிரி ஒரு ஃபீலுங்க. எனக்கு பேச தெரியலையா இல்லை பேச வரலையான்னு தெரியல. ஒரு சில வேர்ட்ஸ் எல்லாம் மிஸ்டேக் பண்ணுறேன். பேசும்போதே அப்படியே அதில் வேறு ஒரு வேர்ட்ஸ் கலந்துடுதுங்க. எதில் போனோன்னு தெரியலையே. எல்லாரும் ஒரு ரன் போகுது. ரயில்வே கேட்டு பரவாயில்லப்பா. ரயில்வே கேட்டெல்லாம் இருக்குது. எதில் போனோம், ரைட் சைடா எதுலன்னு தெரியல. நம்மளோட ஃப்ரெண்டை வந்தால் தான் தெரியும். ஓகே, சூப்பர். நான் எவ்வளோ கிலோமீட்டர்னு கேட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு சின்ன பிரேக் எடுக்க சொல்லலாம். இன்னும் எவ்வளோ கிலோமீட்டரா? 85 இருக்கா? சரி, ஒரு 35 கிலோமீட்டர் போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம். 35 லெஃப்ட் எடுக்கணுமா? இதுவா? டீ கடைக்காடா கூட்டி போகிறேன். சேலம் நெடுஞ்சாலை. ப்ரோ என்ன ப்ரோ இது ஏதோ ஊரில் கூட்டி போகிறாங்க. நான் இது போலலாம் அவரும் அந்த R15 கொல்லியில்ஸ் தான் வர மாதிரி இருக்குது. அந்த R15 அவரும் கொல்லியில்ஸ் தான் வர மாதிரி இருக்குது.
ஐ மீன் ரெக்கார்ட் ஆகுது. கொல்லியில் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஒய் வாட் ஹேப்பன்? எதுக்கு நிறுத்திட்டீங்க? ஏன் ப்ரோ என்னாச்சு? என்னாச்சு? வாட் ஹேப்பன்? நீங்கள் பின்னாடி வரீங்களா? ஓகே டன். பார்த்து பத்திரம். கொல்லியில் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வா 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 வா. கொண்ட ஊசி வளைவுகள் கொல்லி மலை கொண்ட ஊசி அழைக்கிறது. அதே எனக்கு வாயில் வர்றது அப்படியே படிச்சுட்டேன் வரும். ரைடர்ஸ் இதில் மட்டும் பார்த்து பத்திரமா கட் பண்ணுறதா இருக்கும் சார். ஸோ பார்த்து பத்திரம். ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா ரொம்ப பொறுமையாக வர்றது பெட்ரு. நாங்கள் ஃபஸ்ட் டைம் தான். அப்போது வந்து நானும் என்னோடய ஃப்ரெண்டும் அப்போ தற்கொலை மாதிரி வந்து அப்படியே தற்கொலை மாதிரி போயிட்டோம். நீங்களும் நேச்சரை சேர்ந்து ரசிக்கிறதுக்கு வாங்க, அப்படியே போகலாம். வா. ஐயோ 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 ஐயோ. செக் போஸ்ட் இருக்குது. ஐ மீன் செக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஃபஸ்ட் டைம் செக் பண்ணல எதுவும். வியூவை பாருங்கள். ஐயோ ஐயோ ஐயோ, அழகே அழகு. வியூ தான் அழகு. தமிழ்நாடு வனத்துறை. மரம் மரம் நடுவும் மலை பெறுவோம். எங்கடா போகிறீங்க? சென்டரை போனால் நாங்களாம் எங்கடா போகிறது? ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? நம்மளோட பயப்பிள்ளைங்க. ஹாய் ஹாய் மங்கேஸ். லவ்யூ லவ்யூ லவ்யூ. எவ்வளோ ஏர்பேண்ட் பெண்ட் இருக்குன்னு எக்ஸாக்டாக தெரியல. முன்னாடி ஏதாச்சும் போர்டில் இருந்தால் ஐ மீன் சொல்கிறேங்க அவங்கக்கிட்ட. தமிழ்நாடு வனத்துறை எச்சரிக்கை. ஓ, என்ன எச்சரிக்கை பண்ணுறீங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. ஐ மீன் பென்ஸ் இங்கேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. மொதல் அருந்திட்டு ஏதோ ஒரு 36 கிலோமீட்டர்ஸ். ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் மட்டும் பண்ணாதீங்கன்னு போர்டில் போட்டிருந்தாங்க. அதுபோல் யாரும் ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் பண்ணாதீங்க. ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் பண்ணால் நீங்கள் உங்களுக்கு மட்டுமே ஆபத்து இல்லை, எதிரில் வர பீப்புள்ஸுக்கு தான் ஆபத்து. ஐயோ 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 ஐயோ, ரொம்ப அழகாக இருக்குங்க. வா, வெரி பியூட்டிஃபுல். GT 650. வா, மை ஃபேவரட் பைக்குங்கன்ற மாதிரி எனக்கும் பிடிக்கும். ஃபஸ்ட்டு GT 650 தான் எடுக்கிற மாதிரி ஒரு பிளானில் இருந்தேன். அதோட ஸ்பெக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நம்மளால் இன்வெஸ்ட் பண்ண முடியாதுன்ற ஒரு ரீசனால் இன்னும் ரெக்கமெண்ட். வா, ரொம்ப அழகாக இருக்குது கொல்லியில். நாங்கள் ஏர்லி மார்னிங் ஒரு 7 o'clock வர மாதிரி இருந்துச்சு. ஆனால் டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரே 1 second தான். ஐயோ, 10:30 ஆக போகுதுங்க. ஐயோ, எங்கே பார்த்தாலும் நம்மளோட பயப்பிள்ளைங்க தான். கிளைமேட் காலையில் வந்துருந்தால் உண்மையாக செம்மையாக இருந்திருக்கும். ஐ மீன் இப்போவே குட், ரொம்ப நாளாவே நல்லாயிருக்கு. லிட்டில் ரைடர் கீழே விழுந்துட்டாரா? ஒருத்தர் என்னோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் மீட் பண்ணிட்டு வந்தோம். உண்மையில் மேடக்கலாம் இவரு எப்படி தெரியல. அவரு ஆனால் கேட்டாரு. பெரியவரா அவர் அங்கே சரக்கு போட்டுக்கிறாரு. ப்ரோ இங்கே என்ன ஃபோட்டோ எடுத்துக்கலாம் ப்ரோ? இப்படி நிறுத்துங்க ப்ரோ, பைக் இங்கே எடுத்துக்கலாம். ப்ரோ இப்படி போயிட்டு இப்படி போதே ப்ரோ, இதுவும் லைன் தான். ப்ரோ கொஞ்சம் இது பண்ணிங்கன்னா நான் கொஞ்சம் பின்னாடி தள்ளிப்பேன். எந்த வண்டி? லைனில் தள்ளிப்பேன். பைக் உருண்டு ஓடுற போது ப்ரோ பின்னாடி. கண்ணம்மா கண்ணம்மா பேதியில போவான். அது என் பொண்டாட்டியில வாயில குச்சின வாயில பேதியில போவான். மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும் தெரியாத உனக்கு. அவனுக்கு இந்த வண்டியில கால் கூட எட்ட மாட்டேங்குது. இப்படி நிக்கிறான் அப்படியே. ஷூ போடலன்னு எட்டாது போல இருக்குது. அதுதான் ஷூ போட்டு போல ரைடு போக சொல்லலாம். ஓகே ப்ரோ. இப்படியே வந்து அதே வண்டிக்கு மட்டும் கவர் பண்ணு. அவன் காரி முடிஞ்ச பையா. என்னடா
மேலே போயிட்டு கொல்லி ஏறிட்டு வாக் பண்ணுறேன். பண்ணுறோம் பாய் கைஸ், பண்ணுறோம் கைஸ். இவர் அப்போ தான் குறுக்கில் வருவார், கண்டுக்காதீங்க. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். நான் ஏன்னா ஓட்டுறவன் ப்ரோ ரைடர், அதனால் கொஞ்சம் பார்த்தே ரைட் பண்ணணும். ஆனால் மழை வர மாதிரியே ஒரு ஃபீல், ஆனால் வராது. எங்களோட பிளான் ஃபஸ்ட்டே ஆகை கங்கை பாருங்க எவ்வளோ ஸ்லோவாக ஓட்டிகிட்டு போகிறான் மனுஷன். மேமே எனக்கே ஓட்ட தெரியலையோ. ஓகே ப்ரோ நைஸ் ப்ரோ இதுதான் ப்ரோ உங்ககிட்ட எதிர்பார்த்தேன். காதல் தொல்லை தாங்கவில்லையோ. நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு கூட போகிறது வேறு லெவல் ஃபீல். நோ லிட்டில் ரைடர் ப்ரோ ஹார்ன் அடித்து கட் பண்ணி போகலாம் உள்ள. எது வரைக்கும் கேப்சர் ஆகுதுன்னு தெரில. நான் வேறு கோப்ரோ ரொம்ப டவுனில் வச்சுருக்கேன். நோ ப்ரோ சடனாக இப்போ குறுக்க வந்தால் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். வா உண்மையாலே கார்னரிங் பண்ணுறவங்க மட்டும் இந்த ரோட்டை ட்ரை பண்ணாங்கன்னா வேறு லெவலில் ஒரு ஃபீல். நமக்கு ஒன்றுமே தெரியாது, சும்மா ரைட் பண்ணுவோம், பைக் ஓட்டுவோம், அவ்வளோதான். அது மட்டும் தான் நமக்கு தெரியுமே, வேறு எதுவுமே தெரியாது நமக்கு. மறக்குமா நெஞ்சும் இந்த மாதிரி பாட்டெல்லாம் அடிக்கடிக்கு பாடுவேன். ஸோ யாரும் கோச்சிக்காதீங்க. முதல்ல ரெக்கார்ட் ஆகுதா? என்னமே ரெக்கார்ட் ஆகுதா? யா ரெக்கார்ட் ஆகுதுங்க. பறக்கும் வில்லம் வந்து 20 கிலோமீட்டர்ஸ்ங்க. மாசிலா அருவி சம்திங் 27. செம்மையோட வியூ பாயிண்ட்டுன்னு ஏதோ ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன். 17 கிலோமீட்டர். மனசிலாயு வாவ் monkeys love you. பூம் 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 சக்க புக்கு பூம் பூம். வேகம் கொல்லுமா? என்னடா இது வேகம் கொல்லும் ஏதோ சம்திங் போட்டிருக்காங்க. அப்படியே வேனுக்கார அணைச்சான், அப்படியே அவன் பயந்துட்டான். காதல் தொல்லை தாங்கவில்லையோ. இயற்கை சூழலை பாதுகாப்பும் தங்களை உதவலாமா? எனக்கு தமிழில் அரைகுறை தாங்க ஆக்சுவலாக. தமிழே நமக்கு தெரியாது. பஸ் ஓகே சூப்பர் ப்ரோ. இது ஐ மீன் எக்ஸ்பெக்டிவ். Wow, very nice. கொண்டை ஊசி வளைவு மெதுவாக செல்லும். இன்னும் 7:26 என்ன கர்மன்னு தெரியல. கொண்டை ஊசி வளைவு போகலாம். இப்போ கட் பண்ணலாம் அழகாக. இப்போ போகலாம். அந்த பைக்கை ஒதுக்கிட்டே நல்லாவே போயிருக்கலாம். ஐ மீன் லிட்டில் ரைடர் ப்ரோ சொதப்பிட்டார்.
இந்த மாதிரி இதில் போய் கட் பண்ணால் சடனாக உள்ள குறுக்க வந்தால் என்ன பண்ண முடியும்? கொண்டு வச்சு வலிவு உள்ளது. ஓகே 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 ப்ரோ ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ. அதிக வேகம் உயிர் ஆபத்தை கொள்ளும். பூம். இது பெரிய பெண்டா இருக்கு. சொய்யானே. பாய் 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 பாய். Ay. ரொம்ப நேரம் வீடியோ எடுத்துகிட்டேன்னு நினைக்கிறேன். நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஐ மீன் இன்னும் மேலே போயிட்டு நான் ஐ வில் கேப்சர் கைஸ். ஓ, நிலச்சரிவு ஏற்பட்டதா என்னன்னு தெரியல. இது இல்லை, அவங்களே நோண்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஐ மீன் நான் இன்னும் கொஞ்சம் மேலே போயிட்டு வீடியோ கேப்சர் பண்ணுறேன். ஐ மீன் வியூ செம்ம அழகாக இருக்குது. நிறுத்தி காமிக்கணும் தான் ஆசையாக இருக்குது. இன்னும் மேலே போயிட்டு ஏதாச்சும் கேப்சர் பண்ண முடிஞ்சால் ஐ வில் கேப்சர் கைஸ். ரெக்கார்ட் ஆகுதுங்க. ஆக்சுவலாக இங்கேருந்து ஸ்டார்ட் கொல்லில்ஸ். ரைட் சைடு ஒரு கோவில் இருக்குது. நமக்கு டைம் கம்மியாக இருக்கிறதுனால ஐ வில் கேப்சர். நோ ஃபேன், சாரி. நெக்ஸ்ட் முறை வந்தால் ஐ வில் கேப்சர். இதே தானே சொல்கிறேன், நீ ஒவ்வொரு முறையும் ஒழுங்காக வீடியோ ஃபுட்டேஜ் கொடுக்க மாட்டேங்கிறன்றது உங்களோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. ஐ ரியலி சாரி ஃபேம். நான் என்ன பண்ணுறது, நான் எப்படி சொல்கிறதுனா, நாங்கள் 7 மணிக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம். அந்த டைமில் வந்திருந்தால் ஐ வில் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே கேப்சர் பண்ணியிருப்போம். ஒரு சில அசம்பாவிதம்லாம் நடந்ததுனால எங்களால் கேப்சர் பண்ண முடியல. ஐ ரியலி சாரி ஃபேம். ஓகேங்களா, நான் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஃபுட்டேஜே ஐ வில் பெஸ்ட்டாக நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் ஃபேம். ஃபஸ்ட்டு இப்போது டேரெக்டாக எங்கே போகிறோன்னா நம்ம ஆகாய கங்கை ஃபால்ஸ் தான். அதை கேப்சர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு எது போகிறோன்றது நான் உங்களுக்கு அப்படியே வீடியோவில் சொல்கிறேன். கொல்லிமலை ரீச் ஆகிட்டு வந்தோன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ தெரியல, இது வேறு கோப்ரோ ஃபால்ட்டாக என்ன பேட்டரி ஃபால்ட்டான்னு தெரியல. அப்பப்போ ஆஃப் ஆகிடுதா, நம்ம எடுக்கிற ஃபுட்டேஜ் ஃபுல்லாகவே வேஸ்ட்டாக போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதுங்க. வாய்ஸ் கரெக்டாக கேப்சர் ஆகுதா இல்லைன்னு தெரியல. ஐ மீன் ஒழுங்காக கேப்சர் ஆச்சுன்னா ஐ ரியலி ஹாப்பி. இந்த வீடியோ யாராச்சும் புதுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். பிடிச்சிருந்தா ஐ வில் சப்ஸ்கிரைபர் தான். நம்மளோட ஃபேமிலியில் நீங்களும் ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணிக்கலாம். கொண்டே யூஸ் வளவி மெதுவாக செல்லவும். ஹேர் பேண்ட்ஸ் போங்கண்ணே. இதில் போயிருக்கலாம். நம்ம சர்ன்னு போனால் அவர் கொஞ்சம் ஜெர்க் விடுவார், பயந்துருவார். அதனால் போகல. நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ரைட் ரோடு கிடச்சா போயிடலாங்க. நட்புக்கு வயதில்லை. வா 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 வா. இங்கே பாருங்கள், இந்த அழகை பாருங்கள், எவ்வளோ அழகு இருக்கா பாருங்கள். ஐயோ ஐயோ, ஓ மை காட். இன்னும் வேறு மாதிரி ஃபேம். இந்த அழகை சொல்கிறதுக்கு வேறு என்ன வார்த்தை வேணும் சொல்லுங்கள். இந்த மாதிரி பிளேஸ் எல்லாம் மிஸ் பண்ணுறாதீங்க தயவு செஞ்சு. உண்மையாக ஸ்மோக்காக அப்படியே சில்லுன்னு இருக்குங்க. வா வா வா. ஹாய், நானும் ஹாய் காட்டிடுறேன். ஹாய். ஹாய். நட்புக்கு வயதில் ஸ்மோக்காக கவராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஒய் நாட், எதுக்கு ஸ்டாப் பண்ணீங்க? என்னாச்சு? ரெக்கார்ட் ஆகுதா? ரெக்கார்டிங். ஸோ ஃபேம், கொல்லி ஹில்ஸ் வந்துட்டோன்னு நினைக்கிறேன். அதனால தான் அங்கே கிட்ட கடைங்கள்லாம் இருக்குது. எதுவுமே சாப்பிட்ற மாதிரி இல்லை. டேரெக்டாக ஆகாய கங்கை போகிறது தான். சாலை சந்திப்பு மெதுவாக செல்லவும். இதில் ரைட் எடுத்தால் வியூ போயிட்டு லெஃப்ட் எடுத்தால் ஆகாய கங்கை.
இதுதான் சோளக்காடா? ஓ மை காட், நிறைய கடையெல்லாம் மூடி இருக்காங்க. சூப்பர் பைக் வேற பச்சை கலர்னாலே சூப்பர் பைக் தான். பச்சை கலர் எந்த பைக் ZX-னாலே ஐயோ ஐயோ அப்படியே ஊந்து பாரு. வேணாம் வேணாம் வேணாம், சவுண்டு கேளுங்களா, செம்மையாக இருக்குங்க. வேற மாதிரி சூப்பர் பைக், வேற லெவல். இது இப்படி தான் இருக்குமா? சொட்டியாக தான் இருக்குமா? வரும் கவாசக்கி. நைஸ் மீட் யூ. தேங்க்யூண்ணா. கண்டிப்பாக தேங்க்யூ. சூப்பர் பைக் கவாசக்கி ட்ரீம் பைக்குன்னு சொல்ல முடியாது, சூப்பர் பைக்குனாவே எடுக்கணும் ஒரு ஆசை. டச் பண்ணவே கூடாதுன்னு நினச்சிங்க. ஐ ஃபீல் அதை டச் பண்ணுறது எனக்கு வேறு வழியே இல்லை. நல்ல மனுஷனாக இருக்காங்க. சில பேரெல்லாம் அந்த பைக்கை டச் பண்ணுறது கூட விட மாட்டாங்க. ஆனால் அவர் உண்மையாக வேறு லெவல். அதோட லுக்கும் அவரோட ரைடிங் கேஸ் ஹெல்மெட் எல்லாமே வேறு மாதிரி. எக்ஸ்பெக்ட் பண்ணலைங்க. டப்பா வண்டி பாருங்கள், அவர் ரொம்ப ஓவராக சீனை போடுறாங்க எனக்கு. வா 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 வா, சூப்பர் பைக்குனாவே ஒரு ஃபீல் தாங்க. லிட்டில் ரைடர் ப்ரோ, லிட்டில் ரைடர் ப்ரோ, ப்ரோ வாங்குறோம், கண்டிப்பாக வாங்குறோம். வாங்க போகலாம் சீக்கிரம் நம்ம. சே சூப்பர் பைக். இப்படியே டச் பண்ணிட்டேனே. ஐ மீன் எப்படி சொல்கிறதுனா, நான் வாங்குற வரைக்கும் நான் ஃபஸ்ட்டு ஓன் பண்ணுற பைக்கை தான் டச் பண்ணி பார்க்கணுன்னு ஒரு ஃபீலில் இருந்தேன். பட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்களா, அதனால் என் மனசும் கேட்கலையா, சரிடா அளவுக்கு ஒரு ஃபோட்டோ தான்டா எடுத்துக்கூடான்ற கான்செப்டில் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கினேன். ஒரு ரியலி வேறு லெவல் ஃபீல். You are dealing with the wrong person. ஐயோ ஐயோ அப்படியே ஊந்து பாரு.